அக்னீஸ்வரன் இங்க அதிமுகவினுடைய மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு கரிசனம், அது ஒரு தமிழ்நாட்டினுடைய நீங்க சொல்ற மாதிரி ஒரு பலம் வாய்ந்த ஒரு இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அக்கறையின்பால் கூட ஒரு கருத்து சொல்லக்கூடாதா? அப்படி சொன்னா உடனே அது விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதா அப்படிங்கிறதா கேள்வி. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எதிர்த்து போராட்டங்களோ அல்லது இதே அக்கறை ஆளுங்கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா அது மக்கள் உங்களை வரவேற்பார்கள். அது ஒன்று. இன்னொரு விஷயம், எந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும் அதில் மக்கள் ஏற்றுக்கிறபடி இருந்தால் திட்டங்களோ அதனுடைய மக்கள் நேரடியாக அனுபவித்தாலோ அந்த இயக்கமோ அந்த சித்தாந்தமோ வாழும் வளரும். அது மாதிரி தான் இந்தியாவில் பிறந்த கௌதம புத்தர் லும்பினியில் பீகாரில் பிறந்த அங்க எவ்வளவு இது இருக்குது, புத்த மதத்தை தழுவுகிறார்கள். ஆனால் உலகளாவிய பார்க்கிற போது இஸ்லாம் கிறிஸ்தவத்திற்கு பிறகு அதிகமாக நீங்க புத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்றால் அப்ப அங்க இருக்கிறவங்க பின்பற்றாம போயிட்டாங்களா? அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. நாடு சுதந்திரம் அடைகிற போது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நேரு பண்டிதல் அரசாங்கத்தில் எதிர்கட்சியில இருந்துச்சு. இன்றைக்கு எங்கே இருக்கிறது? மக்களிடமிருந்து அகன்று 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 இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்துதான் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஆகையினால அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் மக்களிடமிருந்து அந்நியப்பட மக்களும் தூர விலகி செல்வார்கள். இதுதான் ஒண்ணு. இன்னொன்னு, நாங்க அக்கறையோடு இருக்கிறோம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் விசிகாவினுடைய தலைவர் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய அக்கறையை அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் அந்த கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளும் பார்க்க மாட்டாங்க. நீங்க சொன்ன அந்த விஷயம் அதிமுகவுக்கு பொருந்தாதா? பொருந்தும். ஆனால் 24 மணி நேரமும் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எப்படி, எந்த விதத்தில் அது இதாகும் சார்? ஆகையினால இந்து மதம் என்கிற இந்து துறவி விவேகானந்தர் ஐயா அவர்கள் நீங்க 1893 தி ஆர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிகாகோ அங்கு ஆற்றிய உரை உலகம் முழுவதும் இந்து மதத்தினுடைய பெருமைகளை சாற்றியது. ஆனால் அதே வழியில் இது செல்லுகிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் 1925 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் 2 பேரு 1985 இருந்தவங்க இன்னைக்கு இந்தியாவை அவர்கள் ஆளுகிறார்கள் என்று சொன்னால் நான் சித்தாந்தம் என்று சொல்ல மாட்டேன். மக்களிடத்தில் அவர்கள் நெருங்குகிற அந்த பாங்கு. கம்யூனிசமும் 101 வயது, RSSக்கும் 101 வயது. இதில் என்னன்றதை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. அதனால இங்க அதிமுகவையும் பாஜகவையும் ஒப்பிட்டு பேசுவது நீங்கள் நிர்வாக தவறுகளில் இருந்து ஆளுகிற கட்சியை நாம் புகழ்வாட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக போன வாரம் என்ன சொன்னாங்க? போன வாரம் என்ன சொன்னாங்க? இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அது அக்கறையா? அது பலவீனப்படுத்துற நோக்கம் இல்லையா? ஆக அரசாங்கத்தின் பலவீனங்களை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூலம் இவர்கள் கொம்பு சீவி விடுகிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. ரவிக்குமார் ஒரு வரியில அவருக்கு பதில் மட்டும் சொல்லிருங்க, நிறைவு செஞ்சிடலாம், நேரம் கடக்கிறோம். ஒரு வரி. இல்லை, இவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக தனியாக இருக்கும் போது ஏன் நீங்கள் எல்லாம் வந்தீங்களா கூட்டணிக்கு, அதனால தானே திரும்ப போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதிமுக வெளில நின்று நாங்கள் பாஜகவோட இல்லை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லும் போது ஏன் யாரும் எங்களை விடுங்க, மற்ற யாரும் கூட அதை ஏன் நம்பவே இல்லை? ஏன்னா இதுவே அவங்க பேசி வச்சுட்டு தான் செய்கிறாங்க என்ற சந்தேகம் இருந்தது. அவர்கள் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்க மாட்டார் திரு எடப்பாடி அவர்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதனால தான் இன்றைக்கு அந்த கட்சி தனிமைப்பட்டு போய் திரும்பவும் பாஜக கிட்ட இன்றைக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போய்விட்டது. ஆதரித்து பேசுகிறவர் பெருமாள்மணியாக இருந்தாலும் சரி, திரு பாக்கியாக இருந்தாலும் சரி, அக்னீஸ்வரர் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது என்ப எல்முருகன் வாதத்தை தான் வலுப்படுத்தி பேசுகிறார்.